குடியரசு சொற்பொழிவு மே 2, 1925. குறிப்பு: குடியரசு செய்தித்தாள் அலுவலகத்தை திறந்து வைத்து திருப்பாதிரிப்புலியூர் தானியார் மடம் தேலசி சிவசண்முக மெய்ஞான சிவாச்சாரிய சுவாமிகள் ஆற்றிய உரை. நமது பத்திரிகாலய திறப்பு விழா. ஸ்ரீலஸ்ரீ சுவாமிகளின் சொற்பொழிவு. மெய்யன்பர்களே, உலகில் நடைபெறும் நிகழ்ச்சி முறைகளை பலருக்குத் தெரிவிப்பதற்கும் நல்லுணர்ச்சியை மக்களிடையே எழுப்புவதற்கும் பத்திரிகைகள் இன்றியமையாதன. கிராமாந்தரங்களில் விஷயம் யாதொன்றும் தெரிந்து கொள்ள இயலாதவர்கள் பத்திரிகைகளினால் வியாபாரம், அரசாங்க முறை, தற்கால நிலை முதலியவைகளை தெரிந்து கொள்வார்கள். பல பெரியார்களின் கருத்தை அறிந்து கொள்வார்கள். வியாபாரம், விவசாயம் முதலிய ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பத்திரிகை இருத்தல் அவசியமாகும். பல ஜனங்களுக்குப் பிரயோஜனமாகும் விஷயங்கள் பலவற்றிற்கு பல பத்திரிகைகள் அவசியம். ஸ்ரீமான் நாயக்கரால் ஆரம்பிக்கப்படுகின்ற குடியரசு பத்திரிகையின் தன்மையை கவனித்தால் மிகுந்த ஆராய்ச்சியுடன் ஆரம்பிக்கப் போகும் ஒரு பத்திரிகையாக காணப்படுகின்றது. ஸ்ரீமான் நாயக்கரவர்கள் பேசியதிலிருந்து பல நாள் யோசித்து ஆரம்பிக்கப்படும் பத்திரிகை என்று தோன்றுகிறபடியால் முன்யோஜனையுடன் இறங்குபவர்கள் என்றும் பின்வாங்காது தைரியமாய் நிலைபெற்று நிற்பார்கள் என்பதும் உறுதி. மிகுந்த செல்வாக்கியுடைய ஸ்ரீமான் நாயக்கர் அவர்கள் நடத்தும் இப்பத்திரிகை உங்களுக்கும் என்னைப் போன்றவர்களுக்கும் மிகுந்த பயனை அளிக்கும் என நம்புகிறேன். பல பத்திரிகைகளிலிருந்தும் இப்பத்திரிகை போன்ற கருத்தையுடைய பத்திரிகை வேறொன்றுமில்லை. அதனுடைய பெயரே அதற்குச் சான்றாகும். நாம் நாளாக நாளாக நமது நிலையை கீழாக்கிக் கொண்டே வருகிறோம். நல்ல குணம், நம்பிக்கை முதலியவைகளை யாம் இழந்துவிட்டோம். இந்நிலையில் யாம் இருந்தால் முடிவு என்னாகும் என்பதை நாம் கவனிக்கவில்லை. கெட்டவர்கள் இந்நாளில் மிகுந்துவிட்டனர். நன்மையடையும் வழிகள் தடைபட்டுக் கொண்டே வருகின்றன. மேன்மையடையும் வழியைக் காணோம். கண்டபடி ஆட்சிமுறை நடக்கக்கூடாது. தன்னால், தன் பரிசனத்தால், பகைவரால், கழ்வரால், விலங்குகளால் உண்டாகும் துன்பங்களைத் துடைத்துக் காத்தலே ஆட்சிமுறையின் ஒழுங்கு. குடியரசு பத்திரிகை இத்தன்மைக்கு நம்மை கொண்டுவருமென நினைக்கிறேன். அவர்களுடைய கருத்துக்களை யாதொரு நிர்பந்தமுமின்றி வெளியிட சுதந்திரம் வேண்டும். நமக்குள் இருக்கும் அவநம்பிக்கையை நீங்கி சகோதர பாவம் வளர வேண்டும். இப்பொழுது நாம் பேச்சளவிலும் சிற்றுண்டி முதலிய சில்லறை விஷயத்திலும்தான் சகோதர பாவத்தைக் காண்பிக்கிறோம். உண்மைச் சகோதரத்துவம் எங்கும் காணோம். பிறரது சொத்தைப் பறிப்பதற்கே சகோதர பாவத்தைக் காண்பித்து வருகின்றனர். உயர்வு தாழ்வு என்ற ஆணவம் மிகுந்து கிடக்கின்றது. பணக்காரராக இருப்பினும் ஏழையாக இருப்பினும் அன்பு என்பது ஒருவருக்கொருவர் மிகுந்திருக்க வேண்டும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற உணர்ச்சி எங்கும் பரவ வேண்டும். குடியரசின் கருத்தும் இதுவே என நான் அறிந்து கொண்டேன். தேசோத்தாரணத்தில் கவனம் வைத்தல் அவசியமாகும். தேச சுதந்திரத்தினால் பாஷை, சமயம் முதலியவற்றிற்கு உத்தாரணம் பிறக்கும். சமயத்திலிருக்கும் கேட்டை ஒழிப்பது மிகவும் அவசியமாகும். இவையெல்லாம் குடியரசின் முதல் கொள்கைகளாய் விளங்க வேண்டும். யான் இப்பத்திரிகாலயத்தை திறந்து வைப்பதால் சேயமான் நாயக்கர்களுக்கு இதில் எவ்வளவு சிரத்தையுண்டோ அவ்வளவு எனக்கும் உண்டு. பொதுஜனங்களின் நன்மையைக் கோரி உழைக்கும் பத்திரிகையாகியால் எல்லோரும் ஆதரித்தல் அவசியம். இதுகாரும் கூறிய கருத்துக்களில் மாறாது உண்மையான பத்திரிகையாக விளங்க வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்துகின்றேன்.